அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது மீன ராசியில் உச்சம் பெறும் சுக்கிர பகவான். இந்த நிகழ்வு சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வானது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை சுமார் 4 மாத காலகட்டங்கள் நடைபெறவிருக்கு. ஸோ மீன ராசியில் மட்டும்தான் அந்த சுக்கிர பகவானுடைய உச்ச நிலையானது நடைபெறவிருக்கு. அதாவது அந்த ராசிக்கு சுக்கிரன் உச்ச கிரகம் என்று அழைக்கக்கூடியது. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, செல்வாக்கு, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். ஸோ இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க. ஸோ விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் பொறுமைசாலி அப்படின்னே சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள், எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்களுங்க. தன் ஒரு விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான் என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் காரணமாக காட்டிட்டுங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள். கடன் மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறத எல்லாத்தையுமே விட்டுட்டு, இருக்கிற வீடு, இருக்கிற இடங்க, இருக்கிற சொந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சிங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு வாழ்க்கையவே ஏதோ புரட்டி போட்ட மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒரே டைமில் வந்து சேர்ந்துருச்சுங்க. ஸோ இதனால் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறத இழந்துட்டேன். அந்த சொத்துக்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஊரை விட்டு அந்த இடத்த விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இருந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது யாருக்குமே வரக்கூடாதுங்க. இது பூர்வீக இடமா இருக்கட்டும்ங்க, அவங்களோட சொந்த இடமா இருக்கட்டும், வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது யாருக்குமே வரக்கூடாது. ஸோ அந்த நிலையை கூட நான் சந்திச்சிட்டேங்க. இதனால் மனைவி, மக்கள், பிள்ளைங்களுக்கு மத்தியில் எனக்குன்னு இருந்த ஒரு சில கொஞ்ச நெஞ்ச ஒரு மரியாதை அப்படிங்கிறது கூட போயிடுச்சு. உங்களால் இதை கூட சரியாக பண்ண முடியல, இதை கூட உங்களால் பார்த்துக்க முடியல, எங்களை வச்சு எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, எங்களுடைய வாழ்க்கை நிலை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. நிறைய பேர்த்துக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்மளால் சரியாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துருச்சுங்க. திருமணம் போன்ற உறவு முறைகள் அப்படிங்கிறது சரியான அமைப்பு இல்லை. ரொம்ப நாளாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குங்க. இதனால் நிறைய அவமானங்களையும் அவப்பேறுகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. போகிற இடம் வர இடமெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி ஒரு கேவலமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுங்க. நிறைய பிஸ்னஸும் பண்ணிட்டேன். அந்த பிஸ்னஸ் எதுவுமே சரியான விதத்தில் ரன் பண்ண முடியல. பார்ட்னர்ஸுக்கு மத்தியில் எனக்கு நிறைய பிரச்சனைகள். பார்ட்னர்ஸ் யாருமே என் கூட கரெக்டான விதத்தில் இல்லை. எல்லாருமே என்னை ஏமாற்ற மட்டும்தான் பார்க்குறாங்க. யாருமே என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும், கரெக்டான விதத்தில் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கல. இதனால் நிறைய நஷ்டங்களையும் துரோகங்களையும் சந்திச்சாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட நான் எதிர்பார்த்தபடி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையாமல் இருக்குங்க. இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது வராதா? என்னுடைய வாழ்க்கை நிலையை என்னால் மாற்றிக்கவே முடியாதா? இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீராதா? நானும் எல்லாத்து மாதிரி சகஜமாக என்னுடைய பழைய நிலைக்கு போக முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில், அதாவது உங்களுடைய 5ஆம் இடமான ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானுடைய உச்ச நிலை அப்படிங்கும்போது சுக்கிரன் எல்லாத்தையுமே இழந்த விஷயங்கள், சில விஷயத்தை மீட்டெடுக்க செய்யக்கூடிய போராட்டங்களுக்கு நல்ல வழிவகை பிறக்கும் அப்படிங்கிறது. தொழில் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேங்க, திடீர்னு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அந்த தொழில் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுச்சுங்க. அந்த தொழிலை விட்டு வெளியே வந்துட்டேன். கூட இருந்தவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்க. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது சக்ஸஸாக இல்லை. இதனால் கடன் அப்படிங்கிறது எல்லா நிலையும் மாறுங்க. புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்
இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து உங்கள் பார்ட்னர்ஸ் கெடுதல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நீங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். சொந்த தொழிலை ஒன்று செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. செவ்வாய் பகவானே அதிபதி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் முன்னே நின்று நாம தான், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த குடும்பத்துக்கு முதல்ல நம்ம தான் முன்னாடி நிற்கணும், நம்மளால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறத முறையாக தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு உண்டானபடி செயல்படக்கூடிய காலமாக இருக்க போது. இந்த 120 நாட்களில் உங்களுடைய பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களுடைய பழைய நிலைக்கே வர்ற மாதிரி, அதாவது வெற்றி வாய்ப்பை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நீங்களே தனியாக நடத்துகிற மாதிரி சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க, அந்த வேலை அப்படிங்கிறது நம்ம நினச்ச மாதிரி அமையலை, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன், அதுவுமே சரியான விதத்தில் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வருங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறதுல உருவாகும். அதில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போவீங்க. அதாவது ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு, இந்த செவ்வாய் பகவான் அதிபதினாவே நிறைய ஹை பொசிஷனு, அதாவது தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு வேலையை ரொம்ப டெடிக்கேஷனாக செய்யக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் தான். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல ஒரு பதவி உயர்வுகளோ ஒரு சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், என்ன பாவமோ தெரியல, யார் பண்ண சாபம், யார் விட்ட சாபமோ தெரியலைங்க, எங்கள் வீட்டில் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் அதிகமாக வருது, ஒரு பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், அது எல்லாமே வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு தோஷம் இருக்குதான்னு சொல்லி, ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி நிறைய கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வந்துச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சுங்க. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காத நபர்களுக்கு கூடிய விரைவில் இந்த சுப நிகழ்வு காலகட்டங்களிலே, இந்த 4 மாத காலகட்டங்களே கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகர். ஸோ இந்த நேரத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய உச்சம் பெறும் காலகட்டங்களில் உண்மையாகவே சொல்கிறாங்க, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோங்க, எதுவுமே வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், நிறைய விஷயங்கள், நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும்ங்க, ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய கெடுதல்கள், அதாவது ஓகேங்க வந்து அதாவது குழந்தை நிற்கவே மாட்டேங்குதுங்க, அபோஷன் ஆகிட்டே இருக்குது, கருக்கலைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நீங்கள் இதுக்கு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நல்ல பலன் அளிக்கும். ஏன்னா அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடம், முயற்சி ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இது சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், குழந்தை ரீதியாக குழந்தை பாக்கியம் வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக 100% உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாத்தையுமே வித்தாச்சுங்க. அட்லீஸ்ட் அந்த பூர்வீகமாக எங்கள் கைக்கு வந்ததுன்னா அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்குவோம். அட்லீஸ்ட் இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்ததுன்னா அதை வச்சு இருக்கக்கூடிய கடனை தீர்த்துருவோங்க. அந்த இடத்த விற்று சொந்தமாக ஒரு வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிற எடுக்கிற முயற்சி எல்லாமே தேவையில்லாமல் சட்ட சிக்கலில் இருக்குது. பூர்வீக சொத்து எங்கள் கைக்கு வருமானே தெரியலைங்க, இல்லை அந்த பூர்வீகத்தில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உங்களை விட்டு விலகும். அது மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு கட்டாயமாக ஃபேவராக நடக்கக்கூடிய காலம். இதனால் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சிகளோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதுலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கணுங்க, அந்த வீட்டை விற்றா என் கடன் தீரும், இல்லது இந்த இடத்த விற்றா என்னுடைய கடன் தீரும், இந்த நிலத்தை விற்றா என் கடன் தீந்துடும், ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்க, ஸோ இதை விற்றா மட்டும்தான் அது நடக்கும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேரத்தில் நீங்கள் அந்த முயற்சி எடுத்திங்கன்னா அது மூலமாக நல்ல ப்ராஃபிட் வருங்க. ரொம்ப நாளாக வந்து பழைய ஒரு லேண்ட் ஒன்று இருந்ததுங்க, அதை விற்றதுன்னா இன்றைக்கி நிலையில் அது உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான சூழல் இருக்கும். அதை வச்சு உங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய யோக காலமாக இருக்க போகுது. ஸோ கடன் பாதிப்புகள் அப்படின்னு தீரும். அடுத்தது ஆரோக்கிய குறைபாடுகள், ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. மனைவியோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது சரியாச்சுன்னா அடுத்தது குழந்தைங்களுக்கு, அடுத்தது தாய்க்கு, தகப்பனுக்கு, யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தீரும் அப்படின்னா, சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத செலவினங்களை கொடுத்தாலும் அந்த செலவுக்கு தேவையான பாதுகாப்பு, அதாவது அந்த செலவு பண்ணாலுமே அந்த ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், அதாவது நல்ல பாசிட்டிவான செய்திகள் அப்படிங்கிறது வரும். ஓகேங்க, ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை இந்த ஆப்ரேஷன் மூலமாக உங்களுக்கு தீர்ந்துடும்,
ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, இந்த மெடிசன் கரெக்டாக இந்த மாதம் எடுத்துட்டிங்கன்னா தீந்துரும், ரொம்ப நாளாக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு இந்த பிரச்சனைகள்லேருந்து இப்போ புது புது டெக்னாலஜி வந்திருக்குங்க, இது மூலமாக இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்தலாம்னு சொல்லிட்டு அந்த ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் செலவினங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இருந்தாலும் இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது தீருங்க. மனைவியுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அவர்களுடைய கல்வியிலையும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்ல நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது கல்வியில் நல்ல இந்த ஞாபக திறன் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. நிறைய அதாவது ஓகே ஒரு 10th முடித்து +2 முடிச்சுன்னா அடுத்தது ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது பாதிப்புகளா, இல்லை இடம் மாறி இருந்தால் நல்லா இருக்குமா, திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குதா, ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, அதே நேரத்தில் ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கு கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் எடுத்தால் கை கொடுமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக தெரிஞ்சுக்குது. அதுக்கு உண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.